ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். வாங்க நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு அருமையான சிக்கனை நல்லா ருசியாக சாப்பிட்ட சூப்பராக அருமையாக செய்யலான்ட்டு ஒரு 1/2 kg சிக்கன் வாங்கிட்டு வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்கு போகலாம். பாருங்கள், சிக்கன் 1/2 கிலோ எடுத்துருக்கேன். சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த கடாயில் ஒரு 2 குழிகாரண்ட அளவுக்கு எண்ணெய் போட்டுடலாம். சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு ஒரு 1/2 ஸ்பூனு. அது கடுகு கூடவே இந்த 2 லவங்கம், ஒரு சின்ன இலை, 2 பட்டை, நட்சத்திரம் 1, 2 ஏலக்காய் நம்ம இதை போட்டுடலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதை இதில் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் தான், இந்த அளவுக்கு போட்டாலே போதும். பாருங்கள், அது வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி 2 தக்காளி தான் இதில் போட்டுடலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து, கொத்தமல்லி ஒரு கொத்து இதில் போட்டு வதக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் இதில் போட்டுடலாம். தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி வச்சிடலாம். பாருங்கள், அப்படியே ஒரு 5 நிமிஷமாக நல்லா வதக்கியாச்சு. சிக்கனை நல்லா வெந்து தண்ணி விடுற மாதிரி ஆகிடுது. பாருங்கள், இப்போ இதுக்கு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆனால் இது 1/2 கிலோன்றதுனால கொஞ்சம் கம்மியாக போட்டால் நல்லாயிருக்கும். சில்லி பவுடரு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது முழுகிற அளவுக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தேவைப்படாது. இது சொக்கு மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். பாருங்கள், இப்போ நம்ம இதை அப்படியே மூடிடலாம். நல்லா மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் நாஸ்ட் வச்சு வேக வச்சிடலாம். பாருங்கள், சிக்கன் ரெடி ஆகிடுது. நடுவில் ஒரு வாட்டி எடுத்து கிளறி வச்சுட்டேன். இப்போ நம்ம இறக்குற பதத்துக்கு நல்லா வெந்து தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துடுது. இப்போ நம்ம இதை கொத்தமல்லி தூவிக்கலாம். கொஞ்சம் பெப்பரும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். சுவையான காரசாரமாக சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த சிக்கன் கிரேவி இல்லாமல் நல்லா வறுவல் தொக்கு மாதிரி பண்ணியிருக்கேன். நம்ம இட்லி, தோசை, சாதப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம். ரொம்ப மேட்சாக இருக்கும் சப்பாத்திக்கு வச்சுக்கிட்டா. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். சிக்கன் ரெடி. பாருங்கள், உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் இதேமாரி இதில் நான் பெப்பர் போட்டிருக்கேன், சில்லி பவுடர் போட்டிருக்கேன். மசாலா ஐட்டங்கள்லாம் நான் எதுவுமே இதில் சேர்க்கலை. சிக்கன் மசாலா, கரம் மசாலா எதுவுமே போடல. கரம் மசாலா பக்கத்தில் தான் அந்த பட்டை, லவங்கம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். நட்சத்திரம், ஏலக்காய்லாம் இந்த மாதிரி போட்டாலே நல்லா வாசனையாக அருமையாக இருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.